உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, இன்று பொது காலத்தின் 22வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று நற்செய்தியாக மார்க்கு நற்செய்தியிலிருந்து 7வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் நற்செய்தியாக பார்க்கிறோம். இவ்வளவு காலமாக, அதாவது கடந்த 4-5 வாரங்களாக யோவான் நற்செய்தியிலிருந்து 6வது அதிகாரத்தை மட்டும் நாம் அதிகமாக சிந்தித்தோம். இப்பொழுது இன்றைக்கு நாம் மார்க்கு நற்செய்தியை பார்க்கிறோம். இந்த 2 நற்செய்திகள் வேறுபட்டிருந்தாலும் 2 நற்செய்திகளும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கொடுக்கின்ற செய்தியானது ஒன்றை பற்றி தான் இருக்கிறது. அது என்ன என்று பார்ப்போமானால், பிரியமானவர்களே, கடந்த 4-5 வாரங்களாக அந்த யோவான் நற்செய்தியிலிருந்து 6வது அதிகாரத்திலிருந்து இயேசு அதிகமாக உணவை பற்றிய செய்தியை, உணவை பற்றி பேசியதை நாம் பார்த்தோம். அது அப்பம் பழுக செய்ததிலிருந்து 5000 பேருக்கு அதை பகிர்ந்து அளித்ததிலிருந்து இயேசு தன்னை தாமே நானே வானிலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அதன் பிறகு மீண்டும் தொடர்ந்து என் சதையை உண்டு என் இரத்தத்தை பருகினால் ஒழிய உங்களுக்கு விண்ணக வாழ்வு கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் தம்மை தாமே உணவாக கொடுத்த நற்செய்திகளை நாம் கடந்த 4-5 வாரங்களாக யோவான் நற்செய்தியிலிருந்து பார்த்தோம். இன்று நமக்கு நற்செய்தியாக மார்க்கு நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வேணால் வேறு நற்செய்தியாக இருக்கலாம், ஆனால் அதில் பேசப்படுகின்ற செய்தி மீண்டும் ஒரு முறையாக உணவை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாகவே இருக்கிறது. இன்னைக்கு நற்செய்தியில், மார்க்கு நற்செய்தியில் 7வது அதிகாரத்தில் இயேசுவுக்கும் இந்த பரிசேயர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. இந்த வாக்குவாதம் எதை பற்றி அப்படின்னா, மீண்டும் அந்த உணவை பற்றி, சாப்பாடை பற்றி ஒரு வாக்குவாதம். பிரியமானவர்களை பாருங்கள், இப்போ இயேசுவும் சீடர்களும் எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட சாப்பிட்ருக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சில பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுக்கிட்ட, பாருங்க, உங்களுடைய சீடர்கள் செய்யக்கூடாததை செஞ்சிட்டாங்க. எப்படி செய்யக்கூடாததை செஞ்சிட்டாங்க? அதாவது சட்டத்துக்கு எதிராக ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாப்பிடும்போது கை கழுவலையா? எப்படி சாப்பிடும்போது உங்கள் சீடர்கள் யாரும் கை கழுவல, முறைப்படி கை காலெலாம் கழுவிட்டு தானே சாப்பிடணும், அந்த தவறை பண்ணிட்டாங்க, இது பொறுக்க முடியாத தவறு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கிட்ட முறையிடுறாங்க. இப்போ இந்த பரிசேயர்கள் இயேசுக்கிட்ட வந்து முறையிடுறதுக்கு முன்னாடி இந்த நற்செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இந்த பரிசேயர்கள் வந்து இயேசுக்கிட்ட வந்து பல காரியங்களுக்காக பல விஷயங்களை சொல்லி வாக்குவாதம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த வாக்குவாதத்துக்கெல்லாம் இயேசு வந்து பணிந்தவராக இல்லை, எல்லாத்துக்கும் அவர் திருப்பி பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதை சமாளிக்க முடியாத இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மட்டும் இங்கேருந்து போனால் பத்தாது. எப்படி நம்ம மட்டும் இங்கேருந்து போனால் பத்தாது, இன்னும் நம்ம ஆளுங்க வெளியூர்லலாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க வெளியூரில், பக்கத்து ஊரில், மற்ற ஊரில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எங்கே எல்லாத்துக்கும் ஆள் அனுப்பி எல்லாத்தையும் வர சொல்லுங்கள். பக்கத்து ஊரில் இருக்கிற கலிலேயாவிலையா, அங்கே இதுலையா, அந்த ஊர்லையா எல்லா இடத்துலையும் வந்து பரிசேயர்கள்லாம் எல்லாத்தையும் ஒன்றா வர வச்சு நம்ம எல்லாம் பெரிய கும்பலாக நிறைய ஆளுங்கள் போய் இந்த இயேசுவை எப்படியாவது சிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையாக அங்கே இருக்கிறவங்க மட்டும் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு ஊரில் இருக்கிற மற்ற ஊர்களில் இருக்கிற பரிசேயர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி இயேசுக்கிட்ட ஒரு பிரச்சனைக்காக வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், உங்கள் சீடர்கள் செய்யக்கூடாததை செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சாப்பிட்றதப்ப கை கழுவாமல் விட்டாங்க. உடனே இதை பார்த்த இயேசு பாருங்கள், அதுக்கு வந்து வேறு மாதிரி பதில் கொடுக்குறாரு. எப்படின்னா, நம்ம உள்ளே சாப்பிட்றதெல்லாம் எப்படியும் இப்போ உள்ளே போய் மனிதனை தூய்மைப்படுத்துறது இல்லை, அதுலேருந்து மனிதனிலேருந்து வெளியில் வர்றது தான் வந்து மனிதனை அசுத்தப்படுத்துது அப்படின்லாம் சொல்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், இயேசு வந்து யூதர் மதத்தில் தான், அந்த குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார். எப்படியும் யோசேப்பு கூட இருந்திருப்பார், மரியாள்
இயேசுவை வளர்த்துருப்பாங்க. இயேசு இப்போ 30 வயசு வரைக்கும் அந்த குடும்பத்தில் தான் வளர்ந்துருப்பார். அப்போ மரியாள் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, சாப்பிடும்போது கை கழுவணும்பா, வெளியில் போயிட்டு வந்தால் மண்ணில் கிண்ணல விளையாடுவேன், கை கழுவணும், சாப்பிட்ணும் அப்படின்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக இயேசு அந்த முறைப்படி தான் வளர்ந்துருப்பார். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, இப்போ இயேசு ஒன்றும் அந்த முறைக்கு எதிரானவர் அல்ல. அந்த ஒரு சாப்பிடும்போது கை கழுவி சாப்பிடணும், அந்த மதத்துக்கோ அதனுடைய வழிபாட்டு முறைக்கோ இயேசு வந்து எதிரானவரே அல்ல. ஆனால் இயேசு எதை எதிர்க்கிறார் என்று பார்ப்போம்னா பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய கட்டளைகளை, நீங்கள் உருவாக்கிய கட்டளைகளை எல்லாம் முன்னிறுத்திட்டு இதுக்கு கடவுளுக்கு சப்போர்ட்டை கூப்பிட்டுக்கிறீங்க பாருங்கள். இதெல்லாம் கடவுள் சொன்னார், கடவுள்கிட்ட இருந்தே வருது, எங்களுக்கு அப்படி இருந்திருக்கு, சட்டத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு, நீங்களாவே உங்களுக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு சில வழிமுறைகளுக்கு, வழிபாட்டு முறைகளுக்கு கடவுளையும் சப்போர்ட்டு கூப்பிட்டு வச்சு அவரையும் வச்சுக்கிறீங்க இல்லையா, அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை தான் எதிர்க்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு ஒரு 10 கட்டளைகள் தான் கொடுத்தார். அடுத்தவங்களை அன்பு செய், உங்களுக்கு அன்பு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கட்டளைகளை தான் கொடுத்தாரே ஒழிய, சாப்பிடும்போது கை கழுவிட்டு சாப்பிடு, வெளியில் போனால் இதை பண்ணு, அதை பண்ணு, பாத்திரத்தை இப்படி தேய்க்கணும், ஒரு குண்டானை இப்படி வைக்கணும், டம்ளர் அப்படி வைக்கணும் அப்படிலாம் சொல்லலை. எல்லாத்துக்கும் இது வந்து இந்த பரிசேயர்கள் வந்து ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களை உருவாக்கி மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இயேசு சாப்பிட்டாரா, எப்படி சாப்பிட்டாரான்னு தெரியல. இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் யாரை பற்றி கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய சீடர்கள், உங்கள் சீடர்களுக்கு கூட இருக்கிறாங்களே அவங்க கை கழுவலை. இப்போ இயேசு கழுவுனாரா பண்ணாரான்னு தெரியல நமக்கு இல்லைங்களா. இப்போ சீடர்கள் பண்ணிட்டாங்க, அதை சீடர்கள்ட்ட நேராக போய் கேட்டுருக்கலாம். அவங்கள்ட்ட போய் என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா. இப்போ இவங்களுக்கு எண்ணம் சீடர்களை தண்டிக்கிறது இல்லை, இயேசுவை எப்படியாவது வாயில் பேச்சில் அவரை மாட்ட வைக்கணும், எப்படியாவது அவரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சட்டத்துக்கு எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு பழியை சொல்லணும், அவர் மேலே ஒரு முத்திரையை கொடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிரியமானவர்களே, இயேசுவிடம் வந்து இந்த பிரச்சனையை அவர்கள் வைக்கிறார்கள். பிரியமானவர்களே பாருங்கள், இப்போ இந்த 2 பேருமே சாப்பாடை பற்றி பேசினவங்க. ஏன்னா இயேசு கடந்த 4-5 வாரங்களாக இயேசு கூட உணவை பற்றி தான் பேசினார். ஏன் அந்த 4-5 வாரங்களில் கூட இயேசு 5000 பேருக்கு அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பகிர்ந்து கொடுத்தார் இல்லையா. அது ஒரு மிகப்பெரிய புதுமை. அந்த புதுமையில் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க பைபிளில்? 5000 ஆண்கள் சாப்பிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பெண்கள் இருந்திருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. அங்கே எத்தனை பேர் கை கழுவிட்டு சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அந்த 5000 பேர் அலையெல்லாம் மலையில் உட்காந்து சாப்பிட்டாங்க. எல்லாரும் போய் கை கழுவிட்டு, மூஞ்சி கை கால் கழுவிட்டு எல்லாம் நல்லா சுத்தபத்தமாக எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டாங்களா? இல்லை. இதுதான் இயேசு நமக்கு தருகின்ற உணவுக்கும் இந்த பரிசேயர்கள் நமக்கு கொடுக்கின்ற உணவுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு வந்து கடவுள் நமக்கு கொடுக்கின்ற உணவு, வயிற்றுக்கு எதாவது சாப்பிட்ணும், ஓகே சாப்பிட்டுக்க, இல்லை உனக்கு ஆன்ம உணவா சாப்பிட்டுக்க, இதை இப்படி தான் பண்ணணும், அதை அப்படி தான் பண்ணணும், இல்லை இதை இப்படி பண்ணிட்டு தான் அப்படி பண்ணணும், இல்லை கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து தான் சாப்பிட்ணும், வடக்கு பக்கம் உட்காந்து தண்ணி குடிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இயேசு கடவுள் நமக்கு அந்த சட்டத்திட்டங்களை சொல்லலை. பாருங்கள் பிரியமானவர்களே, இப்போ இந்த 2 பேருமே அவங்களும் இயேசு சாப்பாடு கொடுத்தாரு. ஆனால் என்ன இதெல்லாம் ஒன்று பார்க்கல. ஆனால் இவங்க சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க? கை கழுவிட்டு சாப்பிட்ணும், தீட்டாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ சாப்பாட்டில் ஒரு தீட்டு. என்ன தீட்டு அப்படின்னா, நீங்கள் கை கழுவாமல் பண்ணிட்டீங்க, அதனால் அந்த சடங்கு முறைகள்லாம் பண்ணாததுனால தீட்டாயிடுச்சு. தீட்டுன்னா இப்போ எப்படி ஒதுக்க முடியாது. இப்போ இயேசுகிட்ட வந்து இந்த பழியை சொல்கிறதுனால இது இயேசு, நான் சொன்ன மாதிரி இயேசுவை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ட்டு வழி பார்க்குறாங்க. ஏன்னா சீடர்களை நேரடியாக போய் சொல்லியிருக்கலாம், எப்பா கழுவாமல் சாப்பிட்றீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசுகிட்ட வந்து சொல்கிறது ஏன் அப்படின்னா, இயேசு கூட பல இடங்களில் இப்படி தீட்டான வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறார். அதையெல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு தான் இந்த பரிசேயர்கள் வந்து இயேசுகிட்ட வந்து எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு பழி தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டுறது. ஏன்னா இயேசு பாருங்கள், ஏன்னா இயேசு கை சுத்தமான கையா? அவர் போய் இறந்தவங்களை தொட்டு தலிதா கும் அப்படின்னாரு, சிறுமியை எழுந்துரு அப்படின்னாரு. அது தீட்டு. அந்த ரத்தப்போக்கு உள்ள இப்போ பொண்ணு இப்போ 18-12 வருஷமாக ரத்தப்போக்கில் கஷ்டப்பட்ட பொம்பளை ஒரு லேடி வந்து அவருடைய ஆடையை தொட்டாங்க. அந்த பொண்ணை தொட்டு இவர் என்ன சொன்னார்? மகளே, உன்னுடைய விசுவாசம் குணமாயிடுச்சு போ அப்படின்னாரு. தீட்டு.
தொழுநோயாளிகளுக்கு தொட்டு போய் உங்கள் அந்த ஆற்றுல கழுவிட்டு அந்த இதில் போய் குருமார்கள்ட்ட உங்கள்கிட்ட காட்டுங்க அப்படின்னாரு. தீட்டு. நோயாளிகளெல்லாம் தொட்டாரு. தீட்டு. இப்படி இயேசு இப்படி இவ்வளோ வேலைகள் செஞ்சாரே, அப்போ அவர் கை எவ்வளோ தீட்டாக இருக்கும் இல்லையா? அவர் கை எவ்வளோ தீட்டாக இருக்கும் பாருங்க பிரியமானவர்களே. இதையெல்லாம் பாருங்க, ஒரு சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க தீட்டு பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு சுத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டங்களை அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சட்டங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்போ கடைசியாக இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாலுமே தீட்டுங்கிறது என்ன? உண்மையாலுமே ஒரு மனிதனை எது தீட்டுப்படுத்தும்? சாப்பிட்றது தீட்டுப்படுத்துமா? நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்றேன், நான் காய்கறிகள் தான் சாப்பிட்றேன், எனக்கு அது தீட்டு இல்லை நான் இந்த கறிகள்லாம் சாப்பிட்றேன், இந்த மாமிசம்லாம் இறைச்சியெல்லாம் சாப்பிட்றேன், இதெல்லாம் என்னை தீட்டுப்படுத்துமா? நான் அந்த இதை சாப்பிட்றேன், இந்த கறி சாப்பிட்றேன், இந்த விலங்கு சாப்பிட்றேன், இதெல்லாம் என்னை தீட்டுப்படுத்துமா அப்படின்ட்டு நமக்குள்ள பல இதெல்லாம் இருக்குது பிரியமானவர்களே. நற்செய்தியில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, வாய்க்குள்ளே நீ சாப்பிட்டு போகிறதெல்லாம் எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அது மேலே போயிட்டு கீழே ஒரு பக்கம் போயிடுது. ஆனால் மனுஷனுக்கு தீட்டு, மனுஷனை அசிங்கப்படுத்துறது, மனிதனை தீட்டுப்படுத்துவது எதுனா அவன் உள்ளத்துலேருந்து வெளியில் வருது பாருங்க, அவங்ககிட்ட இருந்து வெளியில் வருது பாருங்க, அதுதான் தீட்டுப்படுத்துது. எது? அவனுடைய கோபம், அவனுடைய திருட்டு செயல், அவனுடைய கெட்ட வார்த்தை, அவனுடைய தீய எண்ணம், அவனுடைய விபச்சாரம், அவனுடைய கெட்ட பார்வை, அவன் செய்கின்ற அட்டூழியங்கள், அவன் செய்கின்ற பாவங்கள், இதுதான் அவன் உள்ளத்துலேருந்து வருது இல்லையா? இதுதான் மனிதனை தீட்டுப்படுத்துது. பிரியமானவர்களை பாருங்கள், இப்போ ஒருத்தர் நல்லாவே வெஜிடபிள் காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிட்றாரு. அவர் கறி சாப்பிட மாட்டார், முட்டை சாப்பிட மாட்டார், பால் சாப்பிட மாட்டார், எதுவுமே சாப்பிட மாட்டார்னு வச்சிங்களேன். அவர் காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடுவார். ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், பயங்கரமாக திருடுவார். போய் எங்கேயாவது திருடுவார், வாயை திறந்தா கெட்ட வார்த்தையாக பேசுவார், பொய்யா பேசுவார். இப்படி பண்ணுற மனிதன் அவர் உணவுலாம் நல்லா காய்கறி தான் சாப்பிட்றாரு, தீட்டே இல்லை அப்படின்னா இது எப்படி ஒத்துக்க முடியுமா? பாருங்கள் பிரியமானவர்களே. ஆனால் அதே பக்கம் ஒருத்தர் எந்த கறியை போட்டாலும் சாப்பிட்றாருப்பா, கறி தான் பொழுதுக்கு கறி, அந்த கறி இந்த கறி எதை வாங்கி திங்கிறார். ஆனால் ஒரு ஏழைங்களுக்கு பார்த்தா உடனே ஒரு உதவி செய்வார், ஒரு உதவின்னு கேட்டால் உடனே ஒரு செய்வார். அவர் வாயில் பொய்யே வராது. கெட்ட வார்த்தையா? ஐயோ, அவருக்கு கெட்ட வார்த்தையும் பேச மாட்டார். இப்போ இதில் யார் நல்லவங்கள பார்க்கலாம்? இதை தான் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய எண்ணங்கள் இதெல்லாம் அசிங்கமாக கேவலமாக பாவத்தில் இருக்கும் பொழுது அது எப்படி நீ சாப்பிட்ற சாப்பாடு போய் உன்னை அசிங்கப்படுத்திடும்? அப்போ இயேசு இந்த வெளி அடையாளங்கள், இந்த வெளியில் இருக்கிற சுத்தப்பத்தத்தை தவிர அதற்கு மேலாக சுத்தமாக இருக்க வேண்டியது, பரிசுத்தமாக இருக்க வேண்டியது எதுன்னா நம்முடைய ஆன்மா, நம்முடைய உள்ளம். ஏன்னா இந்த உடல் நீ மேக்கப் போடு, நீ இந்த கறி தின்னு, அந்த காய்கறி தின்னு, இதை வேணாலும் சாப்பிடு, இதெல்லாம் போய் என்ன கல்லறையில் போய் வச்சோன்னே எல்லாம் அழிஞ்சு போயிடும். கடவுள்கிட்ட போய் நிற்கிறது எது? நம்முடைய ஆன்மா. அந்த ஆன்மா சுத்தமாக இருக்கணும், அந்த ஆன்மா பரிசுத்தமாக இருக்கணும், அந்த ஆன்மா தீட்டுப்படாமல் இருக்கணும். அந்த விஷயத்தை தான் இயேசு சொல்கிறாரு. உன்னுடைய உடல் தீட்டு அது அப்படிலாம் இல்லை, குளிச்சுட்டு எல்லாத்தையும் குளிச்சுட்டா சரியாக போயிடுது. பிரியமானவர்களே, இதற்கும் எதிராக பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க, எதிராக பேசுகிறவர்கள். இப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஐயோ அந்த காலத்தில் பரிசெயர்கள் பண்ணிட்டாங்கன்னு நம்ம எதுவும் பரிசெயர்களுக்காகவே இதை நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. பரிசெயர்களும் வாழ்ந்தாங்க போயிட்டாங்க, அந்த கதை இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வீட்டில் நடக்குதே, நம்ம வாழ்கிற ஊரில் இருக்குதே, நம்முடைய சமுதாயத்தில் இருக்குதே, நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கே, இதுக்காகத்தான் இந்த நற்செய்தி. இது ஏதோ பரிசெயர்களை மட்டும் அவங்கள பற்றி பேசிட்டு அப்படியே ஓடி எஸ்கேப் ஆகி போகிறதுக்காக இல்லை. இது நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு நான் யாரெல்லாம் எதுக்கெல்லாம் தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிறேன், எனக்காக நான் எதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் எதையெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். எனக்கு எதெல்லாம் தீட்டு, என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகின்ற தீட்டுலாம் என்ன உண்மையாலுமே தீட்டுப்படுத்துறது எது? என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய எண்ணங்கள், இதெல்லாம் என்னை தீட்டுப்படுத்துது. இதெல்லாம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணணும் பிரியமானவர்களே. இதையெல்லாம் ஆராய்ந்து என்னை எதையெல்லாம் தீட்டுப்படுத்துகிறதோ அதையெல்லாம் சரி செய்து ஆண்டவருக்குள் நாம் ஒன்றாக வேண்டும், ஆண்டவருக்குள் நாம் பரிசுத்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வது போல தந்தை பரிசுத்தமானவராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தவான்களாய் இருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே,
நமது உள்ளத்திலே இருக்கின்ற அனைத்து தீட்டுகளையும் நமது உள்ளம் என்ற பாத்திரத்தை சுத்தமாக கழுவி அந்த அசுத்தமாக எல்லாரும் வெளியே தூக்கி போட்டு ஆண்டவரை நாம் உள்ளே வைக்கின்ற பொழுது நமது உள்ளமும் உடலும் தூய்மையாக மாறுகிறது. எனவே தொடர்ந்து ஆண்டவரிடம் நாம் எப்படி நாம் நம்மையே ஆண்டவரிடம் அர்ப்பணித்து ஆண்டவரை போல நாமும் தூய்மையானவர்களாக நம்மையே மாற்றிக்கொள்ள, தூய்மையான பாத்திரமாக நம்மையே மாற்றிக்கொள்ள, தூய்மையான மனிதர்களாக நம்மையே மாற்றிக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.